வெல்கம் டு மை சேனல் அட் டெக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹவு டு கெட்டிங் யூசர் இன்புட். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது யூசர்கிட்ட இந்த இன்புட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிறது தான் ஸ்கேனர் கிளாஸ். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். நார்மலாக நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்காண்டி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிடுவோம்? டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம் போட்டு செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். அதே போல் தான் நான் ஸ்கேனர் கிளாஸ்க்கு வந்து நான் அந்த கிளாஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஆப்ஜெக்டோட சின்டெக்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த கீவேர்ட் போட்டு நம்ம வந்து எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் யூசர் கொடுக்குற ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் நியூ அப்படிங்கிற கீவேர்ட் அண்ட் அந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து போடுவோம். ஸோ அதே போல் தான் நான் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் போடுவோம். ஸோ அதுக்கு பேர்லாம் நம்ம இங்கே ஸ்கேனர் கிளாஸ் எழுதியிருக்கோம். வேரியபிள் நேம் வைக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்க்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், மை ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ நியூ அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே system.in, அதாவது யூசர்கிட்டேருந்து நான் இன்புட்டை வாங்க போகிறேன். அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக வாங்கியிருக்கோம். அதுதான் system.in வாங்கிட்டு செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு நேமை யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் வந்து என்ன நினைப்பாங்க? என்டர் யுவர் நேம்னா நம்ம நேமை வந்து நம்ம டைப் பண்ணணும் போல். ஸோ வாங்குகிற நேம் என்னது? ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நான் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும். நெக்ஸ்ட் லைன் மெத்தட் வந்து system.in கன்ஸ்ட்ரக்டில் போயிட்டு இது ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்கேன் பண்ண சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரும். ஓகேவா? ரீட் எ ஸ்ட்ரிங் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்ட்டுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். system.out.println போட்டு வெல்கம் டு டெக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நேமை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? செமிகோலன் வச்சு முடிச்சிடுறேன். இப்போது இந்த கிளாஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணாலும் எரர் வரும். நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணலை. இப்போது ஒரு 2 ஃபோல்டர் வச்சுருக்கீங்க. நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வெளியே உள்ள ஃபோல்டரில் இருக்கிற பேக்கேஜ்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற ஃபைலில் இருக்கிற மெத்தட் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா வெளியே இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைலில் இருக்கோ அந்த பேக்கேஜை நம்ம கால் பண்ணோம். அதே போல் ஸ்கேனர் கிளாஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா java.util.scanner அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஓகேவா? நான் அந்த பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண பிறகு எந்த ஒரு எரரும் வராது. இப்போது நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் போய்ட்டு நான் பாத் செட் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே வந்து C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா ஃபோல்டருக்குள்ளே ஜேடிகே ஃபோல்டருக்குள்ளே பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நீங்கள் அப்படி எந்த பாத் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்து செட் பாத் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கிளியர் கிளீன் கொடுத்துட்டு இப்போ ஜாவா கம்பைல் பண்ண போகிறேன். நான் ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே போல் வச்சுருக்கேன். ஸோ வந்து கிளாஸ் நேம் .java வச்சுக்கிறேன். இப்போது நான் ரன் பண்ண போகிறேன். ஜாவா ஃபைல் நேம் போட்டிருக்கேன். ஸோ என்டர் யுவர் நேமில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். நான் டெக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கீழேயே வெல்கம் டு டெக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு எப்படி நம்ம ஒரு விஷயத்தை யூசர்கிட்டேருந்து வாங்கி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிங்குக்கு முடிஞ்சு எனக்கு இதே போல் ஒரு இன்டீஜரை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் லைனே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு தான் நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ டபுள்னா அப்போ பூலியனா இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டபுள் அப்படின்னா நெக்ஸ்ட் டபுள். ஸோ இந்த இடத்துல DI இந்த லைன்ஸ்லாம் வந்து கேப்ஸில் போடுங்க. நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுற நிறைய எரர் வரும். நீங்கள் ஸ்மால் லெட்டர்லலாம் போட்டிங்க அப்படின்னா எரர் வரும். பிகாஸ் ஜாவா வந்து ரொம்பவுமே கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேபிட்டல் லெட்டரில் ஆப்பிள்ஸ் போடுறக்கோ ஸ்மால் லெட்டரில் ஆப்பிள்ஸ் போடுறதுக்கு கூட நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதில் இன்புட் டைப்ஸ் என்ன மாதிரிலாம் வாங்கலான்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன் நமக்கு தெரியும், ரீடியஸ் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பூலியன் பார்த்தோம் அப்படின்னா ரீடியர் பூலியன் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பைட் அப்படின்னா ஒரு பைட் வேல்யூவை நம்மளுக்கு ரீட் பண்ணும். அதுவே டபுளுக்கு நெக்ஸ்ட் டபுள் போடுவோம். ஸோ இதில் வந்து கேப்ஸை நீங்கள் நல்லா பார்த்து
பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கட்டாயம் எரர் வரும். வேகமாக பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ட் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை யூஸர் கொடுக்குறத ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் லாங் ஃபோன் நம்பர்ஸ் வாங்கும்போது லாங் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படிங்கும்போது ஷார்ட் வேல்யூவை நம்மளுக்கு வந்து யூஸர் கிட்டேருந்து வாங்கிக்கும். ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கோம் என்னென்ன மாதிரி தான் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒரு ஏஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ அது என்னது? ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ system.out.printல நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா print எல்லாம் போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை பார்த்த உடனே யூஸர் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏஜை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏஜ் என்னது? ஒரு இன்டீஜர். ஸோ பிரிண்ட்னே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இன்டீஜர் அப்படிங்கிறனால இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் போட்டிருக்கேன், ஒரு வேரியபிள் நேம். ஸோ அது ஏஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் எழுத போகிறோம் அதுக்கு வந்து வேரியபிள் நேம்ஸ் வைக்கிங்க அப்படின்னா சூட்டபிளான வேரியபிள் நேம் வைங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்ட் நேம், ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டோட நேம், அதை கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு பார்த்தோன்னே எங்கே போகணும்னா system.in. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா, ஓகே ஒரு இன்டீஜராக ஸ்கேன் பண்ணணும் போல் இருக்குது இந்த மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீஜராக ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன், ஏஜை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு system.out.println அப்படின்னு சொல்லி போட்டுட்டு யுவர் ஏஜஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ போட்டு ப்ளஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன், செமிகோலன் வச்சு முடிச்சிடுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்லாஷ் என் கொடுத்துக்கிறேன். அது ஒரு எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லியிருக்கேன். ஸ்லாஷ் வந்தாலே எஸ்கேப் கேரக்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். என் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நான் அடுத்து கம்பைல் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நேமில் வந்து டெக் பென்சில் கொடுக்கேன், என்டர் யுவர் ஏஜில் 20 கொடுக்கேன். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நான் இப்போ எல்லாம் எதுக்கு கொடுத்தேன்னு புரியுதா? உங்களுக்கு அந்த நீட்டான அலைன்மெண்ட் வரும்போது இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. இப்போது புதுசாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எல்லோரும் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் நீங்கள் பார்க்குங்க அப்படின்னா scanner.nextLine அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா நான் படிக்கும் பொழுது நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் மேலே ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு இன்டீஜரை ஸ்கேன் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்கேன் பண்ணுறேன். அதை நான் இமெயில்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த இமெயிலை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இமெயிலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இமெயில் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிப்போமா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு ஸ்டோர் பண்ணிட்டு இமெயில்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வேரியபிள் நேம் வைக்கேன். எனக்கு இந்த மை ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் லைன், அதாவது எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்காண்டி நெக்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். ஸோ system.inல போயிட்டு அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி இன்டீஜரை ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் அதுக்கு கீழே அதே போல் யுவர் இமெயில் இஸ் அப்படின்னு போட்டு இமெயில் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அவுட்புட் வருதா இல்லாட்ட எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அவுட்புட் வரும், பட் எப்படி வரும்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணுறோம். ஓகே, ரன் பண்ண பிறகு நான் இப்போ திருப்பி டெக்குன்னு போட்டுக்கிறேன். டெக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்ட டெக் ஏதாட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் போட்டுக்கேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ஒரு வேல்யூயும் யூஸர்கிட்ட இருந்து வாங்கலை, ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஏன்னா இன்டீஜருக்கு அதுக்கடுத்து ஏதாட்டும் ஒரு விஷயத்த நம்ம ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு கொடுக்கல. நெக்ஸ்ட் இண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது தான் அடுத்து நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் லைன்ட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கடுத்து எதையுமே நீங்கள் கொடுக்கல. நெக்ஸ்ட் லைன் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏதாட்டும் இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ அப்படி எதுவுமே கொடுக்கலன்னு நம்மளுக்கு எது நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம், system.inல எது பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோமோ அது மட்டும் பிரிண்ட் ஆகி ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சிடுது. நான் இப்போது இந்த scanner.nextLine கொடுக்கேன். ஸ்கேனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணலை. ஸ்கேனருங்கிற நேமில் நம்ம ஸ்கேனருக்கு என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் மை ஆப்ஜெக்ட்.nextLine அப்படின்னு கொடுக்கேன். இப்போ கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணி காமிக்க உங்களுக்கு ரன் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல scanner.nextLine எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனாலேயே அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன எரர் வந்துச்சுன்னு ஃபைன் பண்ணக்கூட முடியாது. நீங்கள் ஸ்கேனர் கிளாஸ்க்கு என்ன ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேம் .nextLine அப்படின்னு கொடுத்தா தான் கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் ஆகிட்டு ரன் பண்ணுறோம். tech20 இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து நான் tech@gmail.com சும்மா போடுறேன். ஓகேவா?
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக யூசர்கிட்டேருந்தும் கெட் பண்ணிவிட்டு அழகாக பிரிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராமும் பாருங்கள், அவுட்புட் வந்ததும் பாருங்கள், இப்போ உள்ள அவுட்புட்டையும் பாருங்கள். இப்போது நான் இந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கேனர் அப்படின்னே போட்டு பார்க்கேன். நிறைய பேர் அப்படி தான் போடுவாங்க. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போட்டு காமிக்க உங்களுக்கு எந்த மாதிரி எரர் வருதுன்னு. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் எரர் வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு தெரியும். ஸ்கேனர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் மெத்தட் லைன். ஸோ ஸ்கேனர்னு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இங்கே இல்லை. ஓகேவா? நீங்கள் அது வந்து வேறு எங்கேயாட்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? இங்கே எந்த ஆப்ஜெக்ட்டுமே அப்படி இல்லையேன்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் டைனமிக்காக யூஸ் பண்ணும்போது எரர் வந்தாலும் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பவும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். tech20 ஏதாட்டு ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து @gmail.comனு இப்போ கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக பிரிண்ட் ஆகுது.